செயற்கை நுண்ணறிவு மனித பணிகளை மாற்றுமா? வேலை வாய்ப்புகள் குறைந்துவிடுமா? அல்லது புதிய தொழில்கள் உருவாகுமா? நாம் வாழும் உலகம் தொடர்ச்சியாக மாறிக்கொண்டே இருக்கிறது. தொழில்நுட்பம் வளருவதற்கேற்ப வேலைவாய்ப்புகள் மாற்றமடைகின்றன. ஆனால் இந்த மாறுதல்கள் நம்மை பாதிக்காமல் நாம் முன்னேறுவது எப்படி? இந்த செயற்கை நுண்ணறிவு வரலாறு மற்றும் எதிர்கால பாதை தொடரில் செயற்கை நுண்ணறிவு எந்த வேலைகளை மாற்றும், எந்த தொழில்கள் அபாயத்தில் உள்ளன, எந்த தொழில்கள் உருவாகும் மற்றும் நம்முடைய எதிர்கால தொழில் நிலையை எவ்வாறு பாதுகாக்கலாம் என்பதை கண்டறியலாம். செயற்கை நுண்ணறிவு ஒரு ஆபத்தா அல்லது முன்னேற்றமா? இன்னும் சில ஆண்டுகளில் செயற்கை நுண்ணறிவு ஒவ்வொரு தொழிலிலும் நுழையும். ஆனால் இதனால் வேலை வாய்ப்புகள் முழுமையாக மறைந்து விடுமா? தொழில்நுட்ப வளர்ச்சி எப்போதும் வேலைவாய்ப்புகளை மாற்றியிருக்கிறது. மின் பேருந்துகள் வந்தபோது குதிரை வண்டிகள் மறைந்தன. கணினிகள் வந்தபோது கையெழுத்தும் கணக்கீடுகள் குறைந்தன. ஆனால் இவை புதிய வேலை வாய்ப்புகளையும் உருவாக்கின. செயற்கை நுண்ணறிவு வழக்கமான கருவிகளை விட அறிவார்ந்தது. அது தகவல்களை கற்றுக்கொள்கிறது, முடிவுகளை எடுக்கிறது, மேலும் ஆழமான பகுப்பாய்வுகளை செய்கிறது. இதனால் சில தொழில்கள் முழுமையாக மாற்றப்படும். ஆனால் கடந்த வரலாறு சொல்லுவது என்ன? ஒவ்வொரு தொழில்நுட்ப வளர்ச்சியும் பழைய வேலைகளை மாற்றினாலும் புதிய தொழில்கள் உருவாகியுள்ளன. அதேபோல் செயற்கை நுண்ணறிவும் பல புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கும். எந்த வேலைகளுக்கு மிகப்பெரிய அபாயம்? செயற்கை நுண்ணறிவு ஆட்டோமேஷன் காரணமாக எந்த வேலைகள் அதிகமாய் பாதிக்கப்படும்? தொழில் பழுதுபார்ப்புகள் மற்றும் உற்பத்தித்துறை. ரோபாட்கள் அதிக துல்லியத்துடன் இயங்கும், மனிதர்களை விட வேகமாக செயல்படும். ரீட்டெயில் அண்ட் கஸ்டமர் சர்வீஸ். செல்ஃப் செக் அவுட். மெஷின்கள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு சாட்பாட்ஸ் மனித ஊழியர்களுக்கு பதிலாக வேலை செய்கின்றன. செயற்கை நுண்ணறிவு கணினிகள் அதிகமான தரவுகளை மிக எளிதாக கணக்கீடு செய்ய முடியும். டிரான்ஸ்போர்ட்டேஷன், செல்ஃப் டிரைவிங் கார்கள் மற்றும் டெலிவரி ட்ரோன்கள் எதிர்காலத்தை மாற்றலாம். ஆனால் இந்த வேலைகள் மறைந்தாலும் புதிய தொழில்கள் உருவாகும். செயற்கை நுண்ணறிவு மூலம் உருவாகும் புதிய தொழில்கள். செயற்கை நுண்ணறிவு வேலை வாய்ப்புகளை நீக்குவதில்லை, அதுவே புதிய வேலைகளை உருவாக்குகிறது. செயற்கை நுண்ணறிவு மாடல்களை உருவாக்க என் பயிற்சி வழங்கும் நிபுணர்கள். சிறப்பு விகிதம் தரவு வல்லுநர்கள். பெரிய அளவிலான தரவுகளை பகுப்பாய்வு செய்யும் தொழில்நுட்ப வல்லுநர்கள். செயற்கை நுண்ணறிவு முறைகள் நேர்மையானவையாக இருக்கிறதா என்பதை கண்காணிக்க உதவும் நிபுணர்கள். செயற்கை நுண்ணறிவு மருத்துவ உலகில் செயற்கை நுண்ணறிவு வேகமாக வளர்ந்து வருகிறது. இது நோய்களை கண்டறிந்து சிறப்பாக சிகிச்சை அளிக்க உதவுகிறது. மனிதர்களுடன் இணைந்து செயல்படும் தொழில்களே எதிர்காலம். மனிதர்கள் அண்ட் செயற்கை நுண்ணறிவு இணைந்து செயல்படக்கூடிய எதிர்காலம். செயற்கை நுண்ணறிவு மனிதர்களை மாற்றாது, ஆனால் மனிதர்களுடன் இணைந்து செயல்படும். மருத்துவம். செயற்கை நுண்ணறிவு பகுப்பாய்வு மூலம் விரைவாக நோய்களை கண்டறியலாம். ஆனால் ஒரு மருத்துவரின் அறிவு இன்றியமையாதது. கல்வி. செயற்கை நுண்ணறிவு இண்டிவிஜுவல் லேர்னிங் பிளான்ஸ் வழங்கும். ஆனால் ஆசிரியர்கள் மாணவர்களின் உணர்ச்சிகளை புரிந்து கொள்வதில் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். செயற்கை நுண்ணறிவு தரவுகளை முன்கூட்டியே அலசும், ஆனால் மனிதர்கள் தீர்வுகளை எடுக்க வேண்டும். கலை அண்ட் கிரியேட்டிவிட்டி. செயற்கை நுண்ணறிவு உருவாக்கலாம், ஆனால் மனிதர்களே அதனை சிறப்பாக்க முடியும். செயற்கை நுண்ணறிவு தொழில்களை மாற்றாது, வேலை முறைகளை மேம்படுத்தும். எதிர்கால வேலைவாய்ப்புகளுக்கு தேவையான திறன்கள். செயற்கை நுண்ணறிவு உலகில் வெற்றி பெற எந்த திறன்கள் தேவையானவை? புதிய திறன்களை அடைய மக்கள் தயாராக வேண்டும். செயற்கை நுண்ணறிவு வேலையை முழுமையாக மாற்றிவிடாது, ஆனால் அது தொழில்களை மேம்படுத்தும். வெற்றி பெற விரும்புவோர் செயற்கை நுண்ணறிவை ஒரு கருவியாக பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஆர்கேஎஸ் கிரானிக்கல்ஸ் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். ஏஐ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். செயற்கை நுண்ணறிவு மனித பணிகளை மாற்றுமா? வேலை வாய்ப்புகள் குறைந்துவிடுமா? அல்லது புதிய தொழில்கள் உருவாகுமா? நாம் வாழும் உலகம் தொடர்ச்சியாக மாறிக்கொண்டே இருக்கிறது. தொழில்நுட்பம் வளருவதற்கேற்ப வேலைவாய்ப்புகள் மாற்றமடைகின்றன. ஆனால் இந்த மாறுதல்கள் நம்மை பாதிக்காமல் நாம் முன்னேறுவது எப்படி? இந்த செயற்கை நுண்ணறிவு வரலாறு மற்றும் எதிர்கால பாதை தொடரில் செயற்கை நுண்ணறிவு எந்த வேலைகளை மாற்றும், எந்த தொழில்கள் அபாயத்தில் உள்ளன, எந்த தொழில்கள் உருவாகும் மற்றும் நம்முடைய எதிர்கால தொழில் நிலையை எவ்வாறு பாதுகாக்கலாம் என்பதை கண்டறியலாம். செயற்கை நுண்ணறிவு ஒரு ஆபத்தா அல்லது முன்னேற்றமா?
இன்னும் சில ஆண்டுகளில் செயற்கை நுண்ணறிவு ஒவ்வொரு தொழிலிலும் நுழையும். ஆனால் இதனால் வேலை வாய்ப்புகள் முழுமையாக மறைந்து விடுமா? தொழில்நுட்ப வளர்ச்சி எப்போதும் வேலைவாய்ப்புகளை மாற்றியிருக்கிறது. மின் பேருந்துகள் வந்தபோது குதிரை வண்டிகள் மறைந்தன. கணினிகள் வந்தபோது கையெழுத்தும் கணக்கீடுகள் குறைந்தன. ஆனால் இவை புதிய வேலை வாய்ப்புகளையும் உருவாக்கின. செயற்கை நுண்ணறிவு வழக்கமான கருவிகளை விட அறிவார்ந்தது. அது தகவல்களை கற்றுக்கொள்கிறது, முடிவுகளை எடுக்கிறது, மேலும் ஆழமான பகுப்பாய்வுகளை செய்கிறது. இதனால் சில தொழில்கள் முழுமையாக மாற்றப்படும். ஆனால் கடந்த வரலாறு சொல்லுவது என்ன? ஒவ்வொரு தொழில்நுட்ப வளர்ச்சியும் பழைய வேலைகளை மாற்றினாலும் புதிய தொழில்கள் உருவாகியுள்ளன. அதேபோல் செயற்கை நுண்ணறிவும் பல புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கும். எந்த வேலைகளுக்கு மிகப்பெரிய அபாயம்? செயற்கை நுண்ணறிவு ஆட்டோமேஷன் காரணமாக எந்த வேலைகள் அதிகமாய் பாதிக்கப்படும்? தொழில் பழுதுபார்ப்புகள் மற்றும் உற்பத்தித் துறை. ரோபாட்கள் அதிக துல்லியத்துடன் இயங்கும், மனிதர்களை விட வேகமாக செயல்படும். ரீட்டெயில் அண்ட் கஸ்டமர் சர்வீஸ். செல்ஃப் செக் அவுட் மெஷின்கள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு சாட்பாட்ஸ் மனித ஊழியர்களுக்கு பதிலாக வேலை செய்கின்றன. செயற்கை நுண்ணறிவு கணினிகள் அதிகமான தரவுகளை மிக எளிதாக கணக்கீடு செய்ய முடியும். டிரான்ஸ்போர்ட்டேஷன், செல்ஃப் டிரைவிங் கார்கள் மற்றும் டெலிவரி ட்ரோன்கள் எதிர்காலத்தை மாற்றலாம். ஆனால் இந்த வேலைகள் மறைந்தாலும் புதிய தொழில்கள் உருவாகும். செயற்கை நுண்ணறிவு மூலம் உருவாகும் புதிய தொழில்கள். செயற்கை நுண்ணறிவு வேலை வாய்ப்புகளை நீக்குவதில்லை, அதுவே புதிய வேலைகளை உருவாக்குகிறது. செயற்கை நுண்ணறிவு மாடல்களை உருவாக்க என் பயிற்சி வழங்கும் நிபுணர்கள். சிறப்பு விகிதம் தரவு வல்லுநர்கள். பெரிய அளவிலான தரவுகளை பகுப்பாய்வு செய்யும் தொழில்நுட்ப வல்லுநர்கள். செயற்கை நுண்ணறிவு முறைகள் நேர்மையானவையாக இருக்கிறதா என்பதை கண்காணிக்க உதவும் நிபுணர்கள். செயற்கை நுண்ணறிவு மருத்துவ உலகில் செயற்கை நுண்ணறிவு வேகமாக வளர்ந்து வருகிறது. இது நோய்களை கண்டறிந்து சிறப்பாக சிகிச்சை அளிக்க உதவுகிறது. மனிதர்களுடன் இணைந்து செயல்படும் தொழில்களே எதிர்காலம். மனிதர்கள் அண்ட் செயற்கை நுண்ணறிவு இணைந்து செயல்படக்கூடிய எதிர்காலம். செயற்கை நுண்ணறிவு மனிதர்களை மாற்றாது, ஆனால் மனிதர்களுடன் இணைந்து செயல்படும். மருத்துவம். செயற்கை நுண்ணறிவு பகுப்பாய்வு மூலம் விரைவாக நோய்களை கண்டறியலாம். ஆனால் ஒரு மருத்துவரின் அறிவு இன்றியமையாதது. கல்வி. செயற்கை நுண்ணறிவு இண்டிவிஜுவல் லேர்னிங் பிளான்ஸ் வழங்கும். ஆனால் ஆசிரியர்கள் மாணவர்களின் உணர்ச்சிகளை புரிந்து கொள்வதில் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். செயற்கை நுண்ணறிவு தரவுகளை முன்கூட்டியே அலசும், ஆனால் மனிதர்கள் தீர்வுகளை எடுக்க வேண்டும். கலை அண்ட் கிரியேட்டிவிட்டி. செயற்கை நுண்ணறிவு உருவாக்கலாம், ஆனால் மனிதர்களே அதனை சிறப்பாக்க முடியும். செயற்கை நுண்ணறிவு தொழில்களை மாற்றாது, வேலை முறைகளை மேம்படுத்தும். எதிர்கால வேலைவாய்ப்புகளுக்கு தேவையான திறன்கள். செயற்கை நுண்ணறிவு உலகில் வெற்றி பெற எந்த திறன்கள் தேவையானவை? புதிய திறன்களை அடைய மக்கள் தயாராக வேண்டும். செயற்கை நுண்ணறிவு வேலையை முழுமையாக மாற்றிவிடாது, ஆனால் அது தொழில்களை மேம்படுத்தும். வெற்றி பெற விரும்புவோர் செயற்கை நுண்ணறிவை ஒரு கருவியாக பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஆர்கேஎஸ் கிரானிக்கல்ஸ் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். ஏஐ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள்.